ஆமாட்டியா? ஆமாடி, ஆன் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்னா பகல் ப்ரோக்ராமு, டைம் ஆயிடுச்சு இப்போவே. இன்னைக்கு ப்ரோக்ராம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாதி பகல் வேலையே போய் ரொம்ப மாதக்கணக்காகி போச்சு. இன்றைக்கி தான் போகிறோம் பகல் வேலைக்கு. நானும் 1.5 வருஷத்தில் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீ பகல் வேலை போகிறது பார்க்குறேன். ரொம்ப நாளாக நாங்கள் பகல் வேலையே போகணும் இல்லை. பகல் வேலைனா பயங்கர வெயில் இருக்கும்ல. இப்போது கிளைமேட் சில்லுன்னு தான் அடி இருக்குது, அதனால கொஞ்சம் இதாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாகவே மழை இப்போ நிறையா. அவசரமா அப்போ போடுங்க. இப்போ மழையா பெய்யறதுனால ஃபுல்லாக மண்ணில் தானே ஆடுவீங்க நீங்கள்? ஆமாம், மழையிலேயே ஆடுவோம். கஷ்டம் இல்லை? ஆமாம். கொஞ்சம் சவுண்டாக பேசுவியா? நான் பொதுவாக பேசுகிறேன்ல, சவுண்டாக பேசுகிறேன். இந்த ட்ரெஸ் வந்து புதுசாக தைச்சிருக்கேன் நான். புது ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸு போட்டு இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் ஃபஸ்ட் டைம். அடுத்து வந்து பேன்கேக் போட்டாச்சு. அப்புறம் வந்து கண்மை. வீட்லேயே மேக்கப் பண்ணிட்டு போகிறோம் அன்றைக்கி. டைம் இல்லை, அங்கே போய் இடம் வாங்கி அங்கே நின்று போடுறதுக்கு டைம் இல்லாதனால வீட்டிலே ரெடி ஆகும். இது வரைக்கும் கமெண்ட் பார்த்துருக்கோங்க வந்து பரமேஸ்வரியோட மேக்கப் வீடியோ பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அதில் பரமேஸ்வரி போடுற மேக்கப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஸ்டிக்கில் போடுறா பாருங்க, அதுதான் ஹைலைட். எல்லோரும் அப்படி தானே போடுவாங்க, வேறு லெவல் பண்ணாங்க. நம்மளுக்கெல்லாம் பென்சிலில் போட்டாலே வராது. பல்லு குத்துற குச்சியில் போட்டுட்ருக்கா. எத்தனை பியூட்டிஷியன்ஸ் என்னை திட்டிகிட்டு இருக்காங்களோ தெரில. இதெல்லாம் ப்ரஷ் வச்சு தான் போடுவாங்க. எல்லாமே ஒரு திறமை, கலை. ஆனால் கலையை நேசிச்சா என்ன வேணால் பண்ணலான்னா? கலை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தொழிலை நேசிச்சோம்னு வச்சுக்கேன், நம்ம எங்கே வேணாலும் போகலாம். கலையும் தொழில் ஒன்றுதலை பண்ணி கலைங்கிறது வந்து இந்த தொழிலுங்கிறது எல்லாமே சேரும். நம்ம பண்ணுற தொழிலை நம்ம நேசித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது நமக்கு கை கொடுக்கும். நம்ம பண்ணுற தொழிலை நேசித்து பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, விரும்பி பண்ணணும், அதான் மேட்ரு. செய்யும் தொழிலே தெய்வம். அடுத்து வந்து ரோஸ். உங்களோட மேக்கப் வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்கணுமா? ஏற்கனவே படிச்சிருக்கேன், இப்போ தான் அந்த வீடியோ நாளைக்கு போஸ்ட் போட போகிறேன். அப்படியா? அடுத்து வந்து ரோஸ் போட போகிறோம். ரோஸு இது வந்து ஐஷேடோ, ஆனால் நாங்கள்லாம் ரோஸுன்னு சொல்லிக்கிடுவோம். ஆனால் ஒவ்வொருத்தவங்க அது வந்து மேலே போடுறாங்க, லிப் பாம் யூஸ் பண்ணுவாங்கண்ணா. இல்லை, லிப்ஸ்டிக் தான் நாங்கள் போட்டுக்கிறோம். இல்லை, லிப் பாம் ஒருத்தவங்க யூஸ் பண்ண பார்த்துருக்கேன் நான். லிப் பாம் ஒருத்தவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் யூஸ் பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணாமல் கூட இருப்பாங்க. எனக்கு இது போட்டால் தான் போட்ட மாதிரி இருக்கும், அதனால நான் இது இல்லாமல் போட மாட்டேன்.
ஓகே. சூப்பர். ரேவதி கட்ட வெள்ளை கலர் கிளிட்டர் வாங்கிக்கா. ஒயிட் கலர் கிளிட்டரா? ஆமாம். அடுத்து வந்து பொட்டு வச்சு விட்ருவோம். பொட்டு வச்சாச்சு. அப்புறம் வந்து ப்ரஷ்ஷு, ரோஸ் கன்னத்துக்கு. இது வந்து ப்ளஷ்ஷு. என்கிட்ட என்னடா இருக்கு? அவங்க அக்கௌண்ட்டில் போட்டோன்னு தானே அனுப்ப முடியும். போடட்டும்டா, போடுவாங்க. அனுப்பி விட சொல்றேன். போடட்டும்டா. சரி, ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? அதோட வெயிட் பண்ணி வீட்டுக்கு போகாத. வீட்டில் உட்காரு. அப்பா என்ன பண்ணி சொல்லி உருளைக்கிழங்கு சொல்லி சாப்பிட்டு போ. அப்புறம் வந்து லைனர். லைனர், லைனர் போட்டாச்சு. இல்லைண்ணா அந்த லைனர் ஒரு ட்ராப் கண்ணுக்குள்ளே போனாலும் தெரியும். கண் அப்படியே கனகரேன்னு ஆயிரும். பின்னாடி இருக்க புத்தர் அழகா இருக்கு. ம், பின்னாடி புத்தர் சித்தர். புத்தர் சித்தர் பின்னாடி பின்னாடி பரமேஸ்வரிக்கு பின்னாடி இருக்க புத்தர் சிலை எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? நீங்க அதை பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? என்ன தெரியுது? கியூட்டா இருக்கு பின்னாடி. ஹோம் டூர் ஒரு நாள் போடுறோம் பாருங்கள். நீ வர எல்லா வீடியோஸ்லையும் ஹோம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர், கிச்சன் டூர், எல்லாமே டூராக இருக்கும். ரூம் டூர். ஆனால் நாங்கள் மட்டும் டூர் போக மாட்டோம். ஆமாம், இனிமேல் டூரான ஒரு வீடியோ ஃபுல்லாகவே. இந்த லிப்ஸ்டிக் சுடியோவில் வாங்கினோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுடியோவில் வாங்கின லிப்ஸ்டிக். இவ்வளோ சீக்கிரம் நான் ரெக்கவர் ஆகிடுவேன் நான். ஐடியா ஆகிட்டே நினைக்கிறேன். அப்போ ஞாபகம் வரதான் செய்யுது. இல்லை 100%க்கு 60. ஆ 60 கூட வேணாம், ஒரு 40 வச்சுக்கோ. ஆயிட்டங்க, ஆயிடும் ரைட்டா. ஓகேடா. ஒரு தடவை சரக்கா போட்டு சரக்கை போட்டுரு. ஒரு 3 தடவை பண்ணிட்டே தேவை. அழுகையை பற்றி கருத்து சொல்லு. அழுகை அழுகை அப்படின்னா என்ன உனக்கு தோணுது? அழுகை அப்படின்னா வாயில் லிப்ஸ்டிக் போடும்போது தான் கருத்து கேட்பேன். என்ன வேணா சரி, லிப்ஸ்டிக் போட்டுட்டு சொல்ல. அழுகை அது எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல, தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். அழுகை அழுகை சத்தமா அழுகை வந்து நமக்கு மிகப்பெரிய ஆயுதம். எந்த ஒரு விஷயத்தில் இருந்தனாலும் மனசு விட்டு நம்ம அழுதுறணும். அழுதுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெளியே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து
எந்த கஷ்டம்னாலும் ரூம் போட்டு அழுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுங்க. மனசில் தேக்கு மட்டும் வைக்காதீங்க. அது வந்து பகை உணர்ச்சியை வளர்க்கும். நம்மளுடைய அழுகையை தேக்கி வச்சோம் அப்படின்னா அது நமக்கு பகை உணர்ச்சியை தான் கொடுக்கும். ஸோ அதனால் யாரும் அழுகையெல்லாம் அடக்கி வைக்காதீங்க. அழுகை வந்து இயற்கை. ஸோ அழுகை வந்து அழுதுருங்க. எந்த இடம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எவன் என்ன சொல்ல போகிறான்? நமக்கு அழுகை வருது, நம்ம அழுகுறோம், அது நம்ம தலையெழுத்து. அதனால் அழுகையை அடக்கி வைக்காதீங்க, அழுதுருங்க. பகை உணர்ச்சியை வளர்த்துக்கிறாதீங்க. அழுகையை வந்து நம்ம வெளியே காட்டலாமா நம்ம அழுகிறத? அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பர்சனுக்காக அழுகுறோம் அப்படின்னா அவங்க தெரியிற மாதிரி நம்ம அழுகலாமா இல்லை அதாவது நம்ம என்ன விஷயத்துக்காக அழுதாலுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அந்த விஷயம் வந்து நமக்கு சரின்னு பட்டால் தான் அழுவோம். இல்லைன்னா நம்ம அழுக போகிறது கிடையாது. நம்ம மேலே தவறு இல்லைன்னா தான் நம்ம அழுவோம். தவறு இருந்தால் அழமாட்டோம். ஸோ அது நம்மளுடைய நேர்மை. நம்ம மேலே தவறு, ஏதோ ஒரு தவறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழுக வராது. ஆமாம், நம்ம பண்ணணும், இப்படி நடந்துச்சு, நம்ம எதுக்குடா அழுகணும் அப்படி தோணும். நம்ம அழுகுறோன்னா நம்ம மேலே தவறு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் அழுக வந்தால் அழுதுருங்க. ஆனால் என்ன, மற்றவங்க முன்னாடி அழுதிங்கன்னா நம்மளை பலவீனமாக நினச்சிருவாங்க. ரூம்குள்ளே போய் அழுங்க, வீட்டுக்குள்ளே போய் அழுங்க, யாருக்குன்னு தெரியாமல் அழுங்க, அழுதுருங்க. என்ன? கரெக்டு. ஆனால் யார்கிட்டையும் ஆறுதல் தேடி மட்டும் போயிடாதீங்க. ஆறுதல் தேடி போகிறவங்க தான் நமக்கு பெரிய வினையாகவே இருப்பாங்க. ஸோ நமக்கு நம்ம தான் ஆறுதல். கண்ணாடி பார்த்து அழுங்க, கத்தி அழுங்க, கடவுள்கிட்ட சொல்லி அழுங்க. இதை தவிர நமக்கு வேறு ஒரு ஆறுதல் எங்கேயுமே நமக்கு கிடச்சிடாது. பொறுமையாக அழுங்க, பொறுமையாக மெதுவாக அழுங்க, மூஞ்சி முறையெல்லாம் வீங்காமல் அழுங்க. ஓகே. சும்மா அழுகுறவங்களும் இருக்காங்க தெரியுமா? யாராவது பயத்திலே அழுவாங்க. சும்மா ஏதாவது சொல்லிட்டோம்னா அது அவங்களுடைய சுபாவம். கடவுள் கொடுத்தது அவங்களுக்கு. அது வந்து அவங்க கடவுள் கொடுத்தது. அது நம்ம என்ன செய்யறது? அது வந்து அவங்களோட மிகப்பெரிய பலவீனம் தெரியுமா? இல்லை, அதாவது சும்மா அழுகிறவங்களும் இருக்காங்க, அழுதே சாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை, அழுது சாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அழுகாமல் இருக்கிறேன், ஒரு நாள் அழுகிறேன் பாரு, அது பெரிய வலி. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சோன்னே சிங்கம் உனக்கு கெடா வெட்டிடணும்டி. சிங்கமாக்கா? ஆமாம். சீவன் விட்டேன் நான். முடிஞ்சா உங்களுக்கு மேக்கப் ஒரு வழியா? இங்கேருந்து நாமலை புதுக்கோட்டை எவ்வளோ நேரம்டி? அதான் எவ்வளோ நேரம்? அதான் இப்போ கிளம்பணும் தாண்டி, 2:30 போக முடியும். தூங்கிட்டேன் இல்லடி, எல்லாம் 4:30 தாண்டி அங்கே முடிஞ்சிச்சு ப்ரோக்ராமே. இப்போ வந்து 2 விஷயத்த வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் போடுற கோடுங்க நினைக்கிற புள்ளியும் மறந்துட்டேன். டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பகலில் வந்து கொஞ்சம் நேரம் ஆடணும், அதுக்காக தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. இங்கே மதியம் நம்ம கூட தான் வரப்போகிறோம், பாருங்கள். அதையா நீ நேத்து கொடுத்த முத்தோ அது நெஞ்சில் இனிக்கு நித்தம், ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு இன்னங்கோடையா.
இப்பொழுதே என்னாச்சு அவசர அவசரமாக கிளம்பணும்ல, வாட்சை வச்சுட்டு வந்துட்டு தலை சரியாக சீவலை, நீ மைக்கு போடாத, எதுவுமே போடாத, நானா கத்தி சாகிறேன். வாட்சை வச்சுட்டு வந்துட்டேன், தலையும் நல்லா சீவலை. இப்படியும் போயிட்டு வந்து நாங்கள் மறுபடியும் தலை சீவ தான் போகிறோம். இருந்தாலும் ஆமாக்கா, தலை அசிங்க மாட்டில் ரோட்டில் போகிறோம், ஃபோட்டோஸ் எடுப்போம். ஃபோட்டோஸ் இது கூட நல்லா தான் இருக்கு. அப்படி போயிட்டு வா. அப்படி இருக்குமா? அப்படியே போய் ஒரு ஆட்டத்தை போட்டோம். அப்படிதான் கிரிக்கெட் ஒரு பக்கம் சடையை போட்டு ஒரு பக்கம் பக்கம் விட்டு பாம்பாதான் நல்லா இருந்துருந்துக்கிறமா ஆயிப்போச்சுப்பா. பேசாம நீங்கள் கொடிக்கட்டி எப்படி வச்சு ஆடிட்டு போயிடலாம். இன்னும் தெருவா சுத்தணுமாம்ல. பாவம் அதுனாக்கா நீங்கள் நடந்ததாக வரணும் எங்களோட. நான் பைக்கில் வந்துடுவேன் கோயிலுக்கு. அதை கட் பண்ணிக்கிறேன். இல்லையா ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். பகலும் நைட்டும் மேக்கப்பே போடாமல் இன்றைக்கி பொழுதே முடிச்சிட்டேன். நான் ஐலாஷ் வைக்கல, இந்த எங்களுக்குள்ளே ஒரு பொட்டு வைப்பேன் வைக்கல, எங்களுக்குள்ளே கோடு போடுவேன் போடல, எதுவுமே பண்ணல. ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும் 2 ட்ரெஸ்ஸே முடிச்சிட்டோம். மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறோம். மேக்கப் போகிறோம். ஃபைனலாக வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீடியோ இன்னும் இருக்கா இல்லையான்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டில் எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி. நைட் அவ்வளோவா விலாக்ஸ் எடுக்க முடியல. ஸோ அங்கே கவனிச்சிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.